ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ், த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறோம், எஸ்ஐபி பண்ணுறோம். இந்த எஸ்ஐபிக்கு டேக்ஸ் வருமா அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், இப்போ நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணாலே டேக்ஸ் வருமா, இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணால் டேக்ஸ் வருமா, இதை நான் கணக்கில் காமிக்கணுமா இப்படின்னு வந்து நிறைய பேருக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன டீட்டெயிலு, எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு நம்மளுடைய சேனலில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். நான் அதுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ பண்ணுவேன் ஷுவராக. ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையிலும் யூஸ்வலாக வந்து உங்களுக்கு டைரக்ட் ஈக்விட்டி இல்லை ஒரு அசட் கிளாஸ் மாதிரி தான். இப்போது அசட் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்க, ஒரு சொத்து வாங்கி ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷம் கழிச்சு விற்கிறீங்கன்னா அந்த லாபத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். சரி, டேக்ஸ்னா 2 டைப் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. ஒன்று ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், ஒன்று லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். நீங்கள் ஒரு வருஷத்தை தாண்டி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து இந்த மாதம் வந்து ஆகஸ்ட் 2026. ஆகஸ்ட் 2026 ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறீங்க. இதை ஆகஸ்ட் 2027க்குள்ளே நீங்கள் செல் பண்ணால் அதுக்கு பேர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஒருவேளை ஒரு வருஷத்தை தாண்டி நீங்கள் எப்போ விற்றாலும் அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். 2 டிஃபரன்ஸ் இருக்குது. புரிஞ்சிச்சா? சரி, இப்போது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை பொறுத்தவரையிலும் உங்களுடைய டேக்ஸு மேக்ஸ் டு மேக்ஸ் அப் டு 30%. மேக்ஸ் டு மேக்ஸ் அப் டு 30%. அதாவது உங்கள் லாபத்தை பொறுத்து. இப்போது நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களுடைய ஆனுவல் கிராஸ் வந்து 10 லட்சம் ரூபாய். இப்போது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து 1.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாபம் வந்திருக்கு. அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கு. இப்போது உங்களுடைய நெட்டு கிராஸ் எவ்வளோ அப்படின்னா 11.5 லட்சம் ரூபாய். இப்போ நீங்கள் டேக்ஸ் பே பண்ணமான்னா பே பண்ண வேணாம். ஏன்னா ஆஸ் பர் இந்தியன் கவர்மெண்ட் ரூல் அப் டு 12 lakhsக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேணாம். இப்போ உங்களுடைய சேலரி வந்து 30 லட்சம் இல்லை 11 லட்சம் வச்சுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு 3 லட்ச ரூபாய் லாபம் வந்திருக்கு. அப்போ டோட்டல் 14 lakhs. நான் திருப்பியும் ஷார்ட் டேர்முக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த லட்சத்துக்கு ஆஸ் பர் ஸ்லாப் என்ன வருதோ அந்த பணம் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண, விச் மீன்ஸ் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்ம்னா இதுதான் கான்செப்ட். இப்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னால் எப்படி வரும்? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு லாங் டேர்ம்னா 12.5%, 12.5% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். எதுக்கு பே பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன முதலீடு பண்ணீங்க, உங்களுக்கு வந்த லாபத்தில் ஆஸ் பர் ஒரு ஃபார்முலா இருக்குது, ஆஸ் பர் அட்ஜஸ்டட் இன்ஃப்ளேஷன் ரேட்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த லாபத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டேக்ஸ் பே பண்ணணும். வெறும் லாபத்துக்கு மட்டும். அதில் கூட அப் டு 1.5 lakhsக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கும். 1.5 லட்சத்துக்கு மேலே வருமானம் வருது, ஒரு 5 லட்சம் வருது அப்படின்னா அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இருக்குது? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், டைரக்ட் ஈக்விட்டி ஆகட்டும், எல்லாத்துக்குமே கான்செப்ட் ஒன்று தான். ஒரு லாங் டேர்மில் உங்கள் ப்ராஃபிட்டா இல்லை ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட்டா? ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி வருவோம். நான் இன்வெஸ்ட் பண்ணாலே டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னா, நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. நான் மாதம் 10,000 ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன், 20,000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன். அப்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் டேக்ஸ் பே பண்ணணும்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக காமிக்கும். நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலும் காமிக்கும். ஒரு எக்ஸாம்பிள்,
மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய டைப் இருக்குது. ஓகே, ஒரு லார்ஜ் கேப், மிட் கேப்பு, அப்புறம் டிவிடெண்ட் ஈல்டிங் ஃபண்டு, அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த டிவிடெண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும்னா பே பண்ணணும். ஓகே, ஸோ அந்த டிவிடெண்ட் உங்களுடைய டேக்ஸில் காமிக்கும். இப்போ டிவிடெண்ட் ஈல்டிங் ஃபண்ட் எல்லாம் நிறைய இருக்கு. அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடிசி இல்லை வந்து கவர்மெண்ட் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த டிவிடெண்ட் ஈல்டிங் ஃபண்டுக்கு அந்த வர டிவிடெண்ட் வந்து ரெகுலராக உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். அந்த டிவிடெண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். ஓகே, சரி ப்ரோ, நான் இப்போ எஸ்டபிள்யூபி பண்ணுறேன், எஸ்டபிள்யூபி பண்ணணும்னா டேக்ஸ் பே பண்ணணுமா அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல எஸ்டபிள்யூபி அப்படின்னு டைப் பண்ணுங்க. நான் அதை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணித்தரேன். அதாவது எஸ்டபிள்யூக்கு எப்படி டேக்ஸ் பே பண்ணணும், இல்லை அது எவ்வளோ டேக்ஸ் வரும், அந்த எஸ்டபிள்யூபி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் கமெண்ட்டில் எஸ்டபிள்யூபின்னு பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு கிளியராக ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் எப்படி இருக்கும், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்லாம் எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க, அது உங்களுடைய சேலரி அசோசியேட்டடாக எப்படி ஒர்க் ஆகுது, லாங் டேர்முக்கு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ லாங் டேர்ம்னா 12.5%, ஷார்ட் டேர்ம்னா அப் டு 30%. இந்த 30% இல்லை 12.5%ன்றது உங்களுடைய எக்ஸிஸ்டிங் சேலரி கூட கனெக்ட் பண்ணி தான் வரும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ன்றது நிறைய எக்ஸம்ஷன் இருக்குது, நிறைய ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் பேஸ்ட் அப்பான் தட் நம்ம பிளான் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது எப்படி வந்து இதுலேருந்து தப்பிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வருது. நன்றி, வணக்கம்.